எனக்கு சிடிபி பஸ்ஸில் லாங் ட்ராவல் போகிறது விருப்பம். ஸோ நம்ம இப்போ கொழும்பில் தானே இருக்கிற வடிவாக கொழும்புக்கு நம்ம வர பெரும்பாலும் சிடிபி பஸ் தான். சிடிபி பஸ்ஸில் புக்கிங் இருக்குது. புக் பண்ணோம்னா விண்டோ சீட் வேணுமா விண்டோ சீட், நம்ம தேவையான மாதிரி சீட்டை செலக்ட் பண்ணலாம், புக் பண்ணலாம். ஸோ இது ஒரு நார்மலாக வந்து போகிற ஒரு எண்டட் ரூட் அப்படி சொல்லலாம். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் நம்ம இப்போ வச்சுக்கொள்ளுங்களேன், பஸ்ஸில் நிறைய விதமான அனுபவங்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படியான ஒரு விஷயந்தான் இது. ஓகேங்களா, இது ஒரு ரீசெண்டாக நடந்தது, மேபி ஒரு 2-3 வீக்ஸுக்கு முதல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதாவது நம்மளோட வாழ்க்கையில் சில மனிதர்களை மட்டும்தான் நம்ம இப்படியான ஒரு ஜானரில் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியான ஒரு ஒரு பிடிக்கக்கூடிய இப்படியும் மனுஷங்க இருக்காங்கன்றதுக்குரிய ஒரு ரீசன் தான். ஸோ இந்த கதைக்கு போக முதல் நான் இது பர்சனலாகவே பார்த்துருக்கிறேன். சில கண்டக்டர் மேப் பார்த்துருப்பீங்க, இல்லை சில டிரைவர் மேப் பார்த்துருப்பீங்க. யாரும் உள்ள இப்போ கெட்டின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில ஆக்களை ஏசுவாங்க, ஹாஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான தொனி இருக்குமா அவங்கள, அதெல்லாம் பார்க்குற நேரம் நமக்கே ஒரு ஆடுறா இந்த மனுஷன் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் சாதாரண மனுஷன் தானே, அவனுக்கு ஒரு பக்குவமாக கதைக்கிறதுல என்ன இருக்கின்ற மாதிரி நிறைய தோட்ஸ் வந்துருக்கு. நான்லாம் நைட் 10-12 மணிக்கெல்லாம் இங்கேருந்து வெளிக்கிட்டுருக்கேன் கொழம்புலேருந்து பெட்டி போகிறதுக்கு. ஸோ அப்போ நான் நம்புகிறேன் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார்கள் அல்லது லேட் நைட் அல்லது ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வெளியே வராங்களா அப்படி என்று நிறைய பேர் கெட்டின் பண்ணுவாங்களா, அதாவது பஸ்ஸில் ஏறுவாங்க. அப்படி ஒரு தடவை நான் பார்த்த நேரங்களில் ஒரு ஆள் வராரு. அவர் என்ன சொல்கிறது, நான் நம்புகிறேன் அவர் டெய்லி ரூட் பண்ணுறாரு போல கிடக்கு. இந்த குருநாள்லேருந்து கொழம்பு கிட்டத்தட்ட கடவத்தை அப்படி தான் ஏறியிருப்பார். ஸோ ரொம்ப ஹாஸாக அவர் இப்போ டெய்லி ரூட்டில் இருக்கிறவனுடைய அவர் சீசன் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ கண்டக்டர் கடும் ஹாஸாக நீங்கள் இந்த பஸ்லலாம் ஏறக்கூடாது, இது லாங் ட்ரிப் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப திட்டி அந்த மனுஷன் கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல ஒரு விரக்தியில் இருந்து இறங்கிட்டு போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்படியான ஒரு ஜானரில் இருக்கிற கண்டக்டர் மாதிரியோ அல்லது இப்படியான தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு ஒப்போசிட்டாக நான் ஒரு மனுஷனை மீட் பண்ணேன்னா, ஸோ எந்த டைம் எக்ஸாக்டாக எந்த டைம் அப்படின்னு நான் சொல்ல இயலாது. மேபி இது சில ரோங்காக யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதால் நான் டைமை மட்டும் இதுல எடிட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் வீட்டை இருந்து ஏறுறது, ஆஃப்கோர்ஸ் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பால்ச்சேனை. ஸோ நான் புக் பண்ணிட்டேன், பஸ் புக் பண்ணிவிட்டு பால்ச்சேனையிலிருந்து நான் ஏறணும், நாவலடிக்கு வரணும். ஸோ நான் பஸ் புக் பண்ணது காத்தாங்குடியிலேருந்து கொழும்பு வர பஸ். ஸோ அப்போ நான் புக் பண்ணிட்டேன். ப்ரைவேட் பஸ் தானே, பெரும்பாலும் ப்ரைவேட் பஸ். நான் ஏறக்கூட ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறிட்டேன். ஆனால் ப்ரைவேட் பஸ்ன்னு சொன்னால் நிறைய சனம் ஏற்றி கொஞ்சம் அள்ளக்குள்ளே அள்ளி வருவாங்க. ஸோ அதால் நமக்கு நம்ம நினைக்கிற டைமுக்கு பெரும்பாலும் போய் சேர முடியாது. ஸோ அப்படி ஒரு சீன் தானே இது. அப்போ ஏறியாச்சு. காத்தாங்குடியிலேருந்து பஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ காத்தாங்குடியிலேருந்து கிட்டத்தட்ட நாவலடிக்கு வரத்துக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1 hour. ஸோ நான் வீட்டை இருந்து ஏறினது அந்த டைமுக்கு கவர் பார்த்து தான் நான் ஏறினது. அதே நேரம் பஸ் புக் பண்ணிட்டு இருந்தானே நமக்கு இனி பர்ஸுக்குள்ளே காசு நிறைய இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சும்மா கேயும் சாப்பிட்றதுக்கு இருந்தால் காணும் அப்படின்ற ஒரு ஜோனரில் காசு சரியாக குறையத்தான் இருந்தது. டு பி ஃப்ரேங்க் ஒரு 300-400 அப்படி தான் பர்ஸுக்குள்ளே இருந்து. சரியண்டு பஸ் ஏறியாச்சு. இங்கே வந்து நாவலடியில் இறங்கியாச்சு. அப்போ நாவலடியில் இறங்கின மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புறநூறு ரூட்டில் இருக்கிற அந்த பஸ் ஹோல்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அப்படி நடந்து இங்கே வரணும் பஸ் ஹோல்டு. அப்போ பஸ் ஹோல்டுக்கு வாரன் ஒரு 3-4 ஃபேமிலி இருக்கிறாங்கன்னு நம்புகிறேன். ஃபேமிலி மீன்ஸ் அவங்க அதை அனுப்ப வந்திருக்கிறாங்க, அவங்க கொழும்புக்கு வராங்கள. அப்போ பார்த்தேன்னா ஓகே நம்ம நடந்துடக்கூடிய ஒரு தோணுது, ஓகே பஸ் போகல எல்லோரும் ரெடியாகிறாங்க. சரி அவங்கள்ட்ட வந்து கேட்குறேன்னு என்ன மாதிரி கொழும்பு பஸ் வந்ததா, காத்தாங்குடி பஸ் இன்னும் வரல தானே. அவங்க சொன்னாங்க ஒரு ஷாப், தம்பி இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பஸ் போகுது. சரி என்று போட்டு பார்த்தா இனி கண்டக்டர் டீட்டெயில்ஸ் இருந்தால் நமக்கு. அப்போ நான் கண்டக்டருக்கு கால் அடிக்கிறேன்.
அண்ணா இப்படி பஸ் கொஞ்சம் பிந்திட்டு நான் வந்து இறங்குறதுக்கு, இப்போ நீங்கள் எதால் போகிறீங்கன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, கண்டக்டர் சொல்கிறேன் புனானியால் போகுது. புனான்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, நாவலடி ஆவடத்துல இருந்து ஒரு 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 10 கிலோமீட்டர் சம்திங் அப்படி வச்சு கொள்ளலாம். சரி என்று சொன்னோடனே பர்ஸில் காசும் இல்லை. ஸோ அவங்கள்ட்ட அவடத்துக்கு நீங்கள் நாவலடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஏடிஎம் இருக்காது. ஒன்று நீங்கள் இஞ்சால பக்கம் கதிரவேல சைட் வரணும், அல்லது அங்கால பக்கம் ஓட்டமாடி டவுனுக்குள்ளே போகணும், அல்லது வாழைச்சினை போகணும். இதுதான் அதுக்கான சென்டர் பாயிண்ட். பட் நாவலடி அந்த ஜங்ஷனில் ஏடிஎம் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பேங்க் ஏடிஎம் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா நல்ல ரெகனைஸ் ஆகணும்னா அங்கால நிறைய சனம் இந்த இதுக்காக வேண்டியே அங்கால ட்ராவல் பண்ணுறது. சரி அப்போ என்ன செய்கிறது, இந்த புனானியால் போகுது பஸ்ன்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே தான் இருக்கணும். பின்னுக்கு ஒரு புத்தளம் கல்முனை பஸ் ஒன்று வருது, புத்தளம் கல்முனை. ஸோ எல்லோரும் ஏறுறாங்கல்ல, என்ன செய்கிறது, நான் இனி போய் காசு எடுக்கல இஞ்சால் எடுக்கல, அது ஏறுறாங்கல்ல, எல்லோரும் ஏறுறாங்க. நானும் ஏறி உள்ளே இருந்துட்டேன். கண்டக்டர் வராரு. அப்போ சொல்கிறேன், இப்படியான நான் இப்படி புக் பண்ணினேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் கேட்டேன், நான் புனானியால் போகிறாங்களாம், இப்போ தான் போகிறாங்களாம், பிடிக்கலுமா, பிடிச்சா நான் மாறிக்கொள்கிறேன் அந்த பஸ்ஸில், என்ன மாதிரி நீங்கள் ஓகே. அவர் பார்த்துட்டு சொன்னார், தம்பி இது சனம் குறையாக போகிற பஸ், சில நேரங்களில் நாங்கள் பஸ் சனம் குறையத்தானே, அதால் நாங்கள் கவர் பண்ணி தான் போவோம், அவங்களோட டைம் அவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அது வரைக்கும் ஸ்பீடாக இயலுமான்னு தெரியாது, பட் நாங்கள் இது ரெண்டையும் கவர் பண்ணி போகிறோம், இயலுமெண்டா சொல்லுங்கள் என்னது. அவர் ஏர்நாக்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு முன்னுக்கு போயிட்டு பின்னுக்கு வரேன். என்ன சோகமெண்டா, அவர் டிக்கெட் எடுக்க சொன்னால் கூட என்னோட காசு இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், இதான் விஷயம், டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எங்கேயாவது டவுனில் நிற்காட்டுற நேரம் நான் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லியாச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன இதால் போகிறாங்களாம் பக்கத்துலையான்னு. அப்போ நான் சொல்கிறேன், நான் இவர் கேட்குற நேரம்லாம் அவர் கோல் அடிக்கிறார் நம்மட மிஸ் பண்ண டிரைவர்கிட்ட. அப்போ நான் அவருக்கு கோல் எடுக்கிறேன், எதால் நான் போகிறீங்கன்னு கேட்குற நேரம் அவர் சொல்கிறாரு, அவங்க நான் அந்த மெப்பை பார்க்குறேன், கூகுள் மேப்பை பார்த்து தான் எனக்கு அவர் சொல்கிற இடத்தையும் நான் பார்க்குற இடத்தையும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிராமம் தள்ளி போகிற மாதிரி, குறைஞ்ச ஒரு 15-20 நிமிஷம் கேப் தான் 2 பேரும். அப்போ எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை, ஓகே இவங்க எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க சாப்பாட்டு கடையில், நம்ம அங்கால டேக் பண்ணி கொள்ளலாம். இப்படி தான் எந்த தாட்ஸ் இருக்குது. இதுதான் நான் இப்போ ஏறிக்கிற பஸ் கண்டக்டரையும் சொல்கிறேன், நான் இப்படி இங்கே ஹோட்டலில் இருந்தால் நான் மாறிக்கொள்கிறேன். சரி என்று அவரும் விட்டுட்டார். சரி பஸ் போய்கொண்டு தான் இருக்குது. அந்த என்ன சொல்கிற டிரைவருக்கு பின்னில் இருந்த ஒரு 3 சீட்டில் நான் நம்புகிறேன், அந்த 3 பேர் இருக்கிற சீட்டில் 2-3 இருந்து பஸ் அந்த முன் வழியூடாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், முன்னுக்கு ஏதாவது சிடிபி போகுதா பிடிக்க மாட்டாங்க. இந்த அண்ணன் வருவார் இந்த கண்டக்டர் அண்ணன், நான் இப்போ இருக்கிற பஸ் இடையால வருவார் எல்லாம் கேட்பார். சரி இந்த ஆண்டு கபரணை டவுன் கபரணைக்கு வந்து ஏறுறோம், நாங்கள் மெயினுக்கு கபரணைக்கு வந்து ஏறுறோம். சரி அப்போ இவர்கிட்ட கேட்குறேன், என்ன முன்னுக்கு ஒரு பஸ் ஆள்கிட்ட என்ன மாதிரி எதால் போகிறீங்க. அவர் சொல்கிறார், நாங்கள் இப்போ தான் கபரனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்குடி கல்முனையிலேருந்து வர பஸ் பெரும்பாலும் கொண்டு நிப்பாட்டுவாங்க இந்த கபரனை மெயினுக்கு வந்து கபரனை ஜங்ஷனை தாண்டி வரக்கூட வர ஒரு சாப்பாட்டு கடை. அந்த சாப்பாடு கடையெல்லாம் பெரும்பாலும் எல்லோரும் நிப்பாட்டுவாங்க. ப்ரைவேட் என்ன மாதிரி தெரியலை. அப்போ இப்போ தான் நாங்கள் நிப்பாட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் அதுக்கு போகணும், அந்த ஹோட்டலுக்கு போகணும். நாங்கள் முன்னுக்கு தான் இருக்கிறோம். எடுத்துத்தம் என்று சொன்ன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களோட பிளான், இவங்க அங்கே போய் நின்று சாப்பிட்டு தான் போகிறது. அப்போ ஏற்கனவே நம்ம ஒரு 20 மினிட்ஸ் டிலே, இதுக்குள்ளே வேறு இவங்க கொண்டு அடிக்க போகிறான், அவன் எடுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் விளங்கிட்டு இனி நம்மளை பிடிக்கிறதுக்கு, நம்மளை இந்த பஸ்காரன் அந்த பஸ்காரனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இனி என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாம். இவங்க நிப்பாட்டினாங்க, சாப்பாட்டு எல்லோரும் சாப்பிடுத்து சும்மா பேசப் ஆகிட்டு வந்துட்டு, அப்போ கண்டக்டர் அண்ணா வரேன். கண்டக்டர் அண்ணா வந்து கேட்குறாரு,
எனக்கு அங்கே தான் பிடிச்சிருந்துச்சு அந்த மனுஷனை. ஓகே தம்பி நீ புக் பண்ணியிருப்பானே உன்னோட டிக்கெட்டை கொஞ்சம் தா அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் சொன்னேன், நான் கொடுத்து அந்த மெசேஜ் வருந்தானே உங்களுக்கு, அந்த மெசேஜை கொடுத்து அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணார். ஓகே டேட் டைம் அது இதெல்லாம் பார்த்துட்டு போனேன்னு எடுத்து வந்துட்டு சரி அண்ணே அப்போ இந்த கேப்பில் அவங்களுக்கு அடித்தா அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ சரி அப்போ கேட்குறேன்னு இந்த கேப்பில் அவர்கிட்ட அண்ணாட்ட கேட்குறேன், நம்ம என்ன டிக்கெட் எடுக்கணும்ல சொல்லுங்கள், நான் குருநாகல் வரைக்கும் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ கொழம்பு வர பஸ்ன்னு சொன்னால் திருவாவூர், புத்தளம் பஸ்ன்னா குருநாகல் வரைக்கும் வந்துட்டு குருநாகலில் இருந்துட்டு டேர்ன் பண்ணி ஒரு மேல் திசை நோக்கி போவாங்க. ஸோ இதுதான் எனக்கு அன்றைக்கு தான் குருநாகல் புத்தள பஸ்ஸில் அந்த 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 ரூட்டே எனக்கு பிடிபட்டேன். சரி என்று நான் சொல்கிறேன் இப்படி ஓகே எனக்கு குருநாகல் வரைக்கும் தாங்க நான் டிக்கெட் நான் எடுக்கிறேன். குருநாகல் வரைக்கும் எடுக்கலாம், அதாவது ஹபரன்லேருந்து அங்கே எடுக்கக்கூடிய மாதிரி காசு இருந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் பார்த்துப்பட்டு சொல்கிறாரு, இல்லை தம்பி நீ விடு, நீயும் போய் சொல்லலை, நீயும் காசு கொடுத்து தான் புக் பண்ணி வந்த, நீ மிஸ் ஆகிட்டுது, ஆடிட்டர்ஸ் வந்தாங்கண்டா. அப்போ அவர் எனக்கு கொடுக்குற அந்த ஹிண்ட்டு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சிலங்கள்லாம் இறங்கி நீ அந்த காசை தான் இல்லாட்டி நீ வேறு பஸ்ஸில் மாறு, அப்படி இப்படி போய் ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு நீ பஸ் ரேட்டு சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படியான மனுஷன் தான் நம்ம இப்போ பார்க்குற நிறைய பேர். 1-2 அரிதான மனிதர்கள் தான் இந்த உண்மையை புரிஞ்சு என்ன சொல்கிறது, ஓகே இதுதான் நடந்திருக்குது சம்திங். அப்போ சரி கொடுத்துட்டேன். அப்போ அண்ணன் சொல்கிறாரு, நீயும் போய் சொல்லலை, நீயும் புக் பண்ணியிருக்கிற, உன்னிட்ட இருக்குது டிக்கெட் மெசேஜில். ஆடிட்டர்ஸ் ஆரம்பிந்த சிடிபி பஸ் தானே ஆடிட் வருவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்போ ஆடிட்டர்ஸ் வந்தால் சொல்லு, இப்படி நீ டிக்கெட் எடுத்த, நீ முன்னுக்கு பஸ்ஸை விட்ட, நீ இல்லை அவர் என்னோட சொன்னது நீ இப்படி சொல்லு, இப்போ ஹோட்டலில் நீ 2 பேர் ஒரே பஸ் அடிச்சிருந்தவங்க, அந்த பஸ் முன்னுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் ஏறி அவங்கள்ட்ட போய் இறங்குற மாதிரி அல்லது 2 பேர்டையும் கனெக்ஷனாக கூட மாறுற மாதிரி தான் நான் ஏறி வந்தேன் நான். ஸோ இந்த பாருங்க ஆன்லைனில் நான் புக் பண்ண டிக்கெட் இருக்குது. அப்படி கேட்டால் எங்கே உங்களோட டிக்கெட் எங்கன்னு கேட்டால் நீ சொல்லு தொலைஞ்சிட்டேன், நான் பஸ்ஸை விட்டுட்டேன், டிக்கெட்டை கேட்டால் சொல்லு தொலைஞ்சிட்டேன், நீ இதில் இரு, நீ குருநாள் வரைக்கும் போ, அதுக்கு பிறகு நீ அங்கால மாறி போகலாம் இப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு. இப்படியான மனிதர்கள் நம்ம பார்க்க குறைவு, ஏன்னா ஒரு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு அடுத்தவன கஷ்டத்தையும் விளங்கி கொள்கிறது இல்லை. அப்படி எல்லாரும் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. எல்லாரும் பெரும்பாலும் அதிகாரம் அப்படி இப்படி காட்டுறது, ஏதோ பெரிய இவங்களோட ராஜ்யம்தான் இவங்களோட ராஜ்யம்தான்ன்ற மாதிரியான மனிதர்களை தான் நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த மனுஷன் இவ்வளவு ஹிண்ட் வேறு கொடுத்தாரு, நீ சொல்லு 2 பேரும் ஒரே பஸ்ஸில் வந்தோம், ஒரே பஸ்ஸில் இந்த ஒரே இதில் நின்றுச்சுது, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரதில்ல, அந்த பஸ் ஆகிட்டு நான் இதில் மாறி வரேன், டிக்கெட் எடுக்கிட்டேன்னு சொன்னால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும். அப்படியாக நீ புக் பண்ண கேட்டால் உங்கள்கிட்ட எனக்கு தானே மெசேஜ், நீ அதை கொடு, என்ன செய்கிறேன், மற்ற எல்லாத்தையும் கடவுள்கிற தலையில் விட்டுட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி இதுக்கு பிறகு நான் இவன் எதுக்கால போகிறான் அப்படி இப்படின்ற பார்க்கவும் இல்லை, அவர் கோல் அடிக்கவும் இல்லை. சரி நான் குருநாள் இறங்கி மாறி திரும்பி அவடத்துலேருந்து இன்னொரு சிடிவி பஸ் பிடிச்சி இந்த வந்து என்ன ரூமுக்கு சேர்ந்துட்டு. ஸோ இதில் என்ன மேட்டர்னு சொன்னால், இப்படியான ஒரு ஜானர். அடுத்த பக்கம் நான் முன்னுக்கு பஸ் புக் பண்ண அவரோட ஜோனர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ அவன் போர்டிங்கு போகிறான், அதாவது ஸ்டாப் பாயிண்ட்டுக்கு போகிறான், பெட்டாக போகிறான் போல். எனக்கு கோல் எடுத்து எப்படி என்ன மாதிரி நீங்கள் பஸ்ஸில் வரலையா, உங்களுக்கு அந்த ஒரு ஓடிபி இந்த நம்பர் ஒன்று வந்துருக்கீங்க தானே, கோட், அந்த கோடை எனக்கு தாங்க, நான் அங்கால பக்கம் வார நேரங்களில் உங்களுக்கு கேஷை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் சொன்னால் இப்போ நம்ம 1200 1255 டிக்கெட்டுன்னு சொன்னால் நமக்கு அரைவாசி காசு அவங்க தாரமாயிருக்கு. ஸோ இப்படியே மாறி அடித்து கொள்வாங்க, அரைவாசி காசு நமக்கு தாரமாயிருக்கு. அதில் நான் விலை கொண்டு
நான் இவ்வளோ பிந்தி வாரன் விட்டுட்டேன், இந்த பஸ்ஸை கொஞ்சம் பிடிக்கணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற நேரங்களில் எனக்கு பண்ண ரெஸ்பான்ஸை விட அந்த ஒரு 1200 காசுக்கு நம்ம வீக்கோட கொடுத்தோன்னே அதை கொடுத்து யூனோ அதுக்குள்ளால நிறைய விஷயம் இருக்குண்ணா, அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அந்த 1200 காசு எடுக்கிறதுக்காக வேண்டி எனக்கு அந்த போர்டிங் கிட்ட போகிறதுக்கு கிட்ட, அதாவது நான் நம்புகிறேன் இந்த கடவத்தை தாண்டினில இருந்து அவனை கோல் அடிக்கிறான், அடிச்சுக்கொண்டே இருக்கிறான். நான் ஆன்சர் பண்ணலன்னு சொன்னாலும் சரி, கட் பண்ணலன்னு சொன்னாலும் சரி, கோல் அடிக்கிறான். இப்படி என்ன வீக் அவுட் போடுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க, இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் நம்பலாம், நாங்கள் அளவார நேரம் இங்கே அளவார நேரம். அப்போ அந்த ஒரு 1200 ஒரு மனுஷன் எப்படி மாறுறான்ன்றது எனக்கு விளங்கிச்சு. இப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, இப்போ அந்த பஸ்ஸில் வர டிரைவர்கிட்ட சொல்லியிருந்தா ஓகே, நம்மளை சேஞ்ச் பண்ணி எடுத்துருப்பாங்க. இப்போ கிட்ட எனக்கு நம்புகிறேன் நான், அந்த இந்தாண்டு அந்த ஹோட்டலுக்கு அடிக்கிறது கிட்டலாம் இவங்க எடுத்தது அப்படி தான். அப்போ நான் நம்புனேன், இது கவர்மெண்ட்டுக்கு காசு போனாலும் போட்டும் பரவாயில்ல, எப்படியோ நமக்கு ரிட்டர்ன் வர போகிறதில்ல, ஸோ கவர்மெண்ட்டுக்கு போட்டும் இவங்க என்னத்துக்கு அப்படி என்ற ஒரு ஜோனரில் நான் இந்த வீக் அவுட் கொடுக்கலை. கவர்மெண்ட்டுக்குண்டாலும் போட்டும் அந்த காசு, நமக்கு என்ன எவ்வளோத்து செய்யுது, நம்மளால் எப்படி போட்டுமெண்டு விட்டுட்டு. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது படிப்பினை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு ட்ராவல் பண்ணுறோம்னு சொல்லக்கூட நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பாராது நடக்கலாம். ஸோ ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி கொண்டு போகணும், பார்க்கணும், இதை வச்சு கொள்ளணும், அப்படியான அந்த ஒரு அனுபவம் எனக்கு அதுக்கு தான் கிடைச்சி. ஸோ hope you got it something. Okay, so thank you everyone. என்ன ஃபேஸ்புக்கில் பேஜ் நான் லிங்கில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி மங்களஞானம் ஃபேஸ்புக், மங்களஞானம் யூடியூப் சேனல் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.